உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். எந்த பேயை பார்த்து பயந்தீங்க மிஸ் யோஷி? ஓகே, பேசிக்கலி ஒரு ஸ்மால் பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சம் ஆஃப் தேம் கேன் ஃபீல் இந்த மாதிரி பேய்கள் இல்லை இந்த ஃபீல் பண்றது அந்த மாதிரி இருக்கு. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து இருக்கும்போது இல்லாட்டினா சென்ஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி சிலுக்கம் இல்லாட்டினா ஒரு மாதிரி ஹபு ஃபீல் பண்ணும். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டா இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ பேசிக்கலி அதுக்கப்புறம் ஐ டிடன்ட் ரிசர்ச் மோர் அபவுட் இட் பிகாஸ் அது எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் நான் பார்த்தா கூட இல்லை நான் ஃபீல் பண்ணா கூட நான் அப்படியே அது மாதிரி விட்டுடுவேன். பாத்தீங்கன்னா ஒரு நாள் கண்ணுக்கு ஆக்சுவலி என்ன தெரியும், எல்லாமே என்னோட கண்ணுக்கு காமிக்காது. இட்ஸ் நாட் ஓப்பன் ஃபுல்லி, பட் ஆனா வந்து லைக் இப்ப காமிக்கணும்னு இருந்துச்சுன்னா காமிக்கும். ஒரு நாள் அப்படிதான் நான் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அழுற சத்தக்கிடுச்சு. பிகாஸ் என்னோட வீடு பின்னாடி வந்து ஹைவேஸ் இருக்கு, கிசாஸ் ஹைவே. என்னன்னா அழுகுற சத்தம் கேட்டோன்னே நான் வந்து எக்ஸைட்டடா கண்ணாடிலாம் எடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு ஃபிகர் தெரிஞ்சிச்சு. எனக்கு தான் மங்களா தெரியுதா தூக்கத்துல தெரியுதான்னு பார்க்கும்போது நான் வீடியோ எடுத்து பார்க்கும் போதும் அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப இருக்க என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு. அந்த மாதிரி தான் பார்க்க முடியும் அக்கா. ஆமா, ஆனா வந்து அந்த வீடியோல தெரியும் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும் and then it will be like அப்படியே காண போயிடும். ஸோ அந்த பிளரா தெரியும் போது அந்த இமேஜ் வந்து பார்க்க என்ன மனசாலோட பாடி மாதிரி இருக்கா, இல்லை சின்னோண்டா குட்டியா என்னமோ மாதிரி இருக்கா, இல்லை அனிமல் மாதிரி இருக்கா? ஒரு மாதிரி கூணு வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு 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 மாதிரி வெள்ளையா, ஆனா வெள்ளையா தான் இருந்துச்சு, கருப்பு உருவம்லாம் இல்ல, வெள்ளையா இருந்தது. பட் ஒரு மாதிரி கூணு வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி 3 விஷயம் அக்கா. 3 விஷயம் சொல்லணும் நினைச்சேன். நான் டிப்ளமா செஞ்சுட்டு இருக்கிறப்ப நைட் ஸ்டடீஸ் தான் எப்போதும் பண்ணுவோம். இப்போ ஒரு நாள் வந்து நான் மாமா ஷாப் போயிருந்தோம், நானே என்னோட சீனியர் அக்கா மக்கா மக்கான் பண்ணிட்டு வரலான்னு. அரௌண்ட் ஒரு 1 AM அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஆப்வியஸ், பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டைம் தான் போவாங்க. அப்போ ஒரு நாள் அப்படிதான் நாங்க போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றப்ப, அப்பார்ட்மெண்ட்க்கு திரும்பி வர்றப்ப இந்த லிஃப்ட்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா யாருமே ஏறல அந்த டைம். ஒரு மாதிரி கழுத்துக்கிட்ட வந்து எனக்கு சூடு தெரிய ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி ஹப்பவா இருந்துச்சு. அப்போ ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இட் வாஸ் அ பேட் ஸ்மெல், லைக் ரொம்ப பேட் ஸ்மெல், லைக் ஏதோ அழுவி போன பாடம் எனக்கு தெரியுது. அப்ப நான் வந்து எதுவும் பேசிக்கல, நான் ஒண்ணுமே பேசிக்கல, நான் பேசாம இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, மேல வந்த கையோட நானும் என்னோட ரூம்மேட் அக்காவும் ரூமுக்கு வந்துட்டு நாங்க ஹால்ல தான் உட்காந்து இருந்தோம். ஹால்ல உட்காந்து டைனிங் டேபிள் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப திடீர்னு நான் உங்ககிட்ட கேட்டேன், அக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் இதெல்லாம் எதுவும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இல்ல, பட் எனக்கு ஒரு மாதிரி செலுத்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எங்களோட சோஃபா வந்து லெதர் சோஃபா. ஒரு ஆள் காலு வச்சு அப்படியே காலை எடுத்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் தெரியுமா, இந்த ஃபிரிக்ஷன்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுக்கா. லிட்ரலி ஒரு ஆள் அந்த சோஃபால உட்காந்து மூவ் பண்ற மாதிரி. நாங்க என்ன பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஓட்டம் தான் ரூம்க்கு போயிட்டு இப்ப போத்திட்டு படுத்ததுதான். பட் 2 வீக்ஸா எனக்கு செம்ம பேய் கனவா இருந்துச்சு, என்னால சரியா தூங்க முடியல. சோ நான் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த மாதிரி. அந்த அம்மா ஹனுமன் டெம்பிள் போய் ஆல் வாஸ் குட். சோ இது ஒன் ஆஃப் இட். அப்புறம் ஏன்னா நாங்க அந்த டே வந்து கால் கழுவுல நாங்க வீட்டுக்கு வந்தப்ப, பிகாஸ் அப்பார்ட்மெண்ட் வெளியே எப்படி கழுவ முடியும். அடுத்தது அக்கா, இது எனக்கு பர்சனலி ரொம்ப பயங்கரமான சிச்சுவேஷன். பிகாஸ் யூஸ்வலி நான் நைட் தான் நாங்க ஸ்டடீஸ் பண்ணுவோம்னு சொன்னால, இந்த டைம் நான் மட்டும் தான் தனியா நான் வந்து அசைன்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் கால் பேசிக்கிட்டே, வீடியோ கால் பேசிட்டு இருக்கோம், நானும் என்னோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே நாங்க வந்து அசைன்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு கட்டம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்னோட ரைட் சைட் தான் வந்து எங்களோட பால்கனி இருக்கு. ஸோ பால்கனி வந்து நான் எப்போதுமே நான் என்ன பண்ணிடுவேன்னா, நான் கர்ட்டனை ஃபுல்லா மூடிடுவேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பயம் தான், ஏதாச்சும் பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் பயந்துருவேன்னு சொல்லிட்டு. அப்ப யாரும் ஏதோ ஒரு மொழியில பேசிக்கிட்டே இருக்காங்க, லைக் ஒரு மாதிரி கொச 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 கொசன்னு. ஆனா ரொம்ப இருக்கு அந்த பால்கனி கிட்ட. ஸோ டைம் ஆக அது அப்படியே வந்து கிட்ட 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 வர மாதிரி இருக்கு அந்த சவுண்டு, இருக்க லவுடர் ஆகும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மீன்வால் நம்ம என்ன பண்ணுவோம், பயந்துட்டோம்னா சாமி பாட்டு தட்டி விட்டுருவோம். நான் சாமி பாட்டு தட்டி விட்டேன்க்கா. சாமி பாட்டு தட்டி விட்ட கையோட ஒரு 2 மினிட்ஸ்ல ஹோல் ஹவுஸ் பிளாக் அவுட் ஆயிடுச்சு. சரி, அப்ப டைம் என்ன இருக்கும்? ஒரு 2:30 3 o'clock இந்த மார்னிங் இருக்கும். அந்த டைம்ல வீட்ல வேற யாராவது இருந்தாங்களா? எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, என்னோட சீனியர்ஸ் எல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் யூசுவலி நைட் அவுல் தான், நான் நைட் தான் உட்காந்து எல்லா வேலையும் செய்வேன். ஓகே, அப்ப கண்டிப்பா பால்கனில பேசுனது வந்து உங்களுடைய ஹவுஸ்மேட்ஸ் கிடையாது? இல்ல, எல்லாருமே தூங்குறாங்க. 2 அக்கா தான் இருக்காங்க, அவங்க இன்னொரு ரூம்ல தூங்குறாங்க, இன்னொருத்தவங்க இந்த ரூம்ல தூங்குறாங்க. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. உங்க வாழ்க்கை
நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0394913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. சரி, என்னதான் பேசிக்கிற சவுண்டு கேட்டுச்சு? என்ன மொழியில பேசிக்கிட்டாங்க? அக்கா அது என்ன மொழின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியுது 2 பேர் பேசுறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் பேசுற மாதிரி இருக்கு. பட் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு அந்த அந்த வாய்ஸ், தெரியுமா? லைக் ஒரு மாதிரி 2 பேரும் ஆர்கியூ பண்ணா எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா மேபி மேல வீட்டுல இருக்கிறவங்க இல்ல கீழே வீட்டுல இருக்கிறவங்க போன்ல பேசுறாங்களோ மேபி அந்த மாதிரி நினைச்சேன். பட் ஒன்ஸ் அந்த டைம் பாட்டு தட்டி விடுறதுக்காக அது ஏன் கம்ஃபர்ட்காக தட்டுனேன். பட் பிளாக் அவுட் ஆனோடனே நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இது ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு. ஏன்னா பீச் பிளாக்ல கொஞ்ச நேரம் அந்த டைம் பாட்டு ஓடுனதே எனக்கு அவ்வளோ கிரிப்பியா இருந்துச்சு, ஹீரியா இருந்துச்சு சீரியஸா. அந்த பெல்க்கு நான் எட்டி பார்க்கணும்னு தோணலையா உங்களுக்கு? யார் பேசுறா, என்ன சத்தம் அப்படின்னு? அந்த டைம் எனக்கு ஒன்னு தான் மைண்ட்ல தோணுச்சு. நான் என்னோட சாவியை மட்டும் எடுத்துட்டு என்னோட போன் எடுத்துட்டு நான் கீழே ஓடிட்டேன். பேசிக்கலி நான் வந்து அவங்க 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு ஓடிட்டேன். இல்ல தெரியுது பாவம், அந்த 2 பச்சை பிள்ளைங்களை அம்போன்னு வீட்டுல விட்டுட்டு எடுத்திருக்கீங்க ஒரு ஓட்டத்தை. ஆமாக்கா, உயிர் முக்கியம். அட் த சேம் டைம் அவங்களையும் நான் காப்பாற்றணும்ல. ஸோ நான் கீழே போயிட்டோன்னு நான் கால் பண்ணேன், இந்த மாதிரி வீடு பிளாக் அவுட் ஆயிடுச்சு அப்படி. உங்க வீடு மட்டும்தான்? அப்புறம் உங்க வீடு மட்டுமா இல்ல ஹோல் அந்த அபார்ட்மெண்ட்டும்? எங்களோட ஓல் வீடு மட்டுமே லைட் போச்சு, டோட்டலா போச்சு. இது என்ன வீடு? அபார்ட்மெண்ட் மாதிரியா, கான்டோமினியமா? அபார்ட்மெண்ட், 3 பெட்ரூம்ஸ் இருக்கிற அபார்ட்மெண்ட். உங்களோடது எத்தனாவது மாடி? எங்களோட வந்து 20th ஃப்ளோர். அந்த ஹோல் பிளாக்ல உங்களோட வீட்ல மட்டும் லைட் இல்ல? எஸ். ஓகே. ஏன்னா நான் கதவு திறந்து வெளியே போகும்போது எல்லா லைட்ஸும் ஆனா இருக்கு. லைக் வெளியே தெரியுது, அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற லைட் தெரியுது. கிச்சன் லைட் யூஸ்வலி ஆன் பண்ணிருந்தா வெளியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பக்கத்து வீட்டு கிச்சன் லைட் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி பிளாக் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் கீழே ஓடி வந்துட்டேன், நீங்க பாருங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க சரி மேலே வாங்கன்னு. அப்ப நான் மேலே வந்து கையோட தான் பார்த்தோம், ஹோல் ஹவுஸோட அந்த இது வந்து ட்ரிப் ஆயிருக்கு. அப்பதான் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, நான் கேட்டேன் எல்லாரும் ஏக்கான் தட்டிங்க. பிகாஸ் ஒரு அக்கா யூஸ்வலி ஏக்கான் ஒத்துக்காது, ஸோ தட்ட மாட்டாங்க. ஒன் ஷாட் எல்லா இடத்துலயும் ஏக்கான் தட்டினா மேபி ட்ரிப் ஆயிருக்க வாய்ப்பு. ஸோ அதனாலதான் இது வந்து ஒரு வகையால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய வீட்டுல நடமாட்டம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. லைக் இப்ப எலக்ட்ரிசிட்டி இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியனை நாங்கள் கூட்டிட்டு வந்து கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேபி வந்து நீங்க லைட் ரொம்ப நேரம் ஆன் பண்ணி வச்சிருக்கனால இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க எக்ஸாக்டா வந்து இப்படிதான் இதுதான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லலை. பிகாஸ் எதுவுமே வந்து ஷார்ட் அடிச்ச மாதிரி எங்களுக்கு அங்க ஒரு சிக்னல் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் யா, ஸோ பேசிக்கலி அதுக்கப்புறம் தான் அந்த கூலி சவுண்டு. அதுக்கப்புறம் இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட் நான் அங்கே இருப்பேன். பிகாஸ் அந்த 2 அக்கா வலி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நான் இருக்கும்போது இந்த வெளியே வந்து டைனிங் டேபிள்கிட்ட வந்து சேர் இழுத்து உட்காருவாங்க அந்த மாதிரி. அப்புறம் கிச்சன்ல வந்து இந்த ஜாமா உருட்டுற மாதிரிலாம் சத்தம் கேட்கும். அப்போ நான் வந்து கூலி சத்தம் கேட்கும்னு சொன்னீங்களா? அது இங்கே உங்க வீட்லேயே கேட்குமா இல்லை மேல் மாடியில் கேட்குற மாதிரி இருக்குமா? மேல் மாடி, கரெக்டாக என் ரூமுக்கு மேலே டிக் 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 டிக். அதுவும் வந்து 2 AM மேலே தான் கேட்கும். உங்க வீட்டுக்கு மேலே யாராவது இருக்காங்களா இல்லை அது எம்டி ஹவுஸா? நான் அது செக் பண்ணலக்கா. பிகாஸ் நீங்க பர்சனலி நீங்க இந்த ஃப்ளோர்னா நீங்க இந்த ஃப்ளோர் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. சோ நீங்க வேற ஃப்ளோர் நீங்க போக முடியாது அந்த அக்சஸ் கார்டு வச்சு. சோ யா, மேனேஜ்மென்ட் கிட்ட கேட்டிருக்கலாம், இந்த வீட்ல யார் இருக்கா, ஏன் எத்தனை மணிக்கெல்லாம் சவுண்ட் வருதுன்னு. பர்சனலி எனக்கு என்னன்னாக்கா, இன்வெஸ்டிகேட் ரொம்ப பண்ணிட்டோம்னா உண்மையே அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அப்புறம் அது என்ன ஃபாலோ பண்ணி வந்துருச்சுன்னா, ஸோ அதனாலதான்க்கா. பிகாஸ் இதெல்லாம் நிறைய நான் கேட்டிருக்கேன். அதனால தேவையில்லாத வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பட் வீட்டுக்குள்ள இருக்கிற டைனிங்கோட அந்த சேர் சத்தம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்கும். உங்களுக்கு மட்டுமா இல்ல வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்குமா?
வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேட்டிருக்குன்னா லைக் ஆளுங்க வந்து பேசுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கதவு தட்டுறது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கு. பட் பர்சனலி எனக்கு கதவு தட்டுனது இல்லை. பட் எனக்கு இந்த சேர் சாப்பிட கேட்டிருக்கு. அப்புறம் இந்த பானை இந்த மாதிரி உருட்டுறது இந்த மாதிரி தான் கேட்டிருக்கு. ஓகே, எவ்வளோ காலம் இருந்தீங்க அந்த வீட்டில்? ஒரு 4 years அக்கா. இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கீங்க? இல்லை மூவ் அவுட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. இப்போ இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை? இல்லக்கா. பட் இந்த ஃபைனல் ஒன் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். இதுதான் ஹைலைட். ஓ, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசு. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க. ஓகே, இந்த ஃபைனல் ஒன் வந்து இந்த டைம்ல வந்து அந்த டைம் நான் ட்ராவல் பேக் பண்ணல. ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லாம் நான் அங்கே ஸ்டே பண்ணுறது. ஆஸ் யூஷுவல் திரும்பியும் நாங்கள் சாப்பிட தான் போயிருந்தோம். பட் இந்த வாட்டி என்னோட காரில் போயிருந்தோம் வேற இன்னொரு மாமா கடைக்கு. போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி காடிக்கு வந்துட்டு காடி எடுக்கலான்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்றப்ப காடி ஸ்டார்ட் பண்ணல. காடி ஸ்டார்ட் பண்ணல. அப்ப நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி எங்க சீனியர் அண்ணன்கிட்ட எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். பட் எனக்கு ஒரு மாதிரி பேட் ஃபீலிங்காவே இருந்துச்சு. பிகாஸ் காடி இப்பதான் சர்வீஸ் செஞ்சு இப்பதான் புதுசா லைக் செஞ்சு எடுத்துட்டு வந்தது. திடீர்னு எப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அப்பதான் வந்து நாங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து we were talking normally இல்ல லைக் இந்த சாமி கதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த கோயில் இப்படி இருக்கும், இந்த கோயில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி பேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி டிசீனஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப இவங்களும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு பொசஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பொசஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா செருப்புலாம் எடுத்துட்டு வந்து என் காலில் தான் அடிச்சாங்க. ஐயோ, செருப்பாலே பிள்ளை அடிச்சிட்டாங்களே. ஐயோ. ஆமாக்கா, நான் தான் சொல்றேன் இல்ல என்ன அடிக்காதீங்க, எனக்கு ஒன்னும் இல்லைன்னு. ஸோ மீன்வால் எங்களோட மெயின் டாக் வந்து க்ளோஸ்ல இருக்கு. ஸோ நான் தான் சொன்னல ஐ கேன் சென்ஸ் அண்ட் ஐ கேன் ஃபீல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயின் டாக்கு வெளியே நிக்கிற அந்த உருவம் வந்து எனக்கு தெரியுது, லைக் விஷுவலா எனக்கு தெரியுது. இட் வாஸ் a Malay lady wearing a black tutu, லைக் டோட்டலா அந்த பிளாக் ஜூபா போட்டிருப்பாங்க தெரியுமா, ஹெட் டு டோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் அவங்க ஃபேஸ் வந்து செம்ம பூச்சாட்டா இருக்கு. ஸோ இது எனக்கு பார்த்துட்டு எனக்கு செம்ம பயம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா எல்லாரும் வந்து போய் படுத்து தூங்கலாம், இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, எல்லாம் திரும்பி இன்னொரு வாட்டி காலு கையெல்லாம் கழுவிட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மல்லி லேடி என்ன பண்றாங்க? கதவுக்கு வெளியே சும்மா நிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமாக்கா, நிக்கிறாங்க. because she can't enter the house. yeah, she can't enter the house. பிகாஸ் நான் வந்து மீன்வால் நான் வீட்டுக்கு வரும்போது நான் வந்து என்னோட காடியில ஜலம்பரு ஐயாவோட போட்டோ வச்சிருப்பேன். ஸோ அவர்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிட்டே தான் வந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது, எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடாது. ஸோ மேபி அதனால இருக்கலாம். அப்ப மீன்வால் நாங்க இதெல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு நான் இந்த இஷ்யூ பத்தி எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லல. அப்ப இதுதான் ஹைலைட். எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம். இப்ப திடீர்னு எங்க அண்ணனுக்கு சாமி வந்துருக்காங்க. இது வந்து எப்ப அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தீங்க? few days கழிச்சு? few days கழிச்சு அந்த வீட்லயே ஏதோ ஒரு செலிப்ரேஷனுக்கு போயிருந்தோம். அப்ப அண்ணன் வீட்டுக்கு போனப்ப அண்ணன் வீட்டுல வந்து ஐயா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஐயா வந்துட்டாங்க. வந்த கையோட அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, எங்க அப்பா தூங்கிட்டாங்க, அம்மாவும் படுத்துட்டாங்க. ஆனா எல்லாரையும் வர சொன்னாங்க. எங்க அப்பாவையும் அடிச்சு எழுப்பி கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டிட்டு வந்து அப்பாவை நான் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு நான் அப்பாடா தப்பிச்சிடலான்னு சொல்லி வந்தா அவர் என்னையும் கூப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, அன்னைக்கு நீ போனியே என்னாச்சு இப்ப சொல்லு அப்படின்னு. எங்க அம்மா அப்பா இன்னைக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன். அப்ப அவரு சொன்னாரு, இந்த மாதிரி அன்னைக்கு வந்து எங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தது உண்மையா, பிகாஸ் அது அங்க இருக்கிற நுங்கு எஸ். ஸோ அது வந்து மீன்வால் எங்களோட காடி இது பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அந்த காடி ஆக்சிடென்ட் பண்ணி விடணும்னு சொல்லி. ஸோ அதுதான் அவரு சொன்னது. அப்ப எனக்கு சொன்னோன்னதான் எங்க அம்மா அப்பா நல்லா ஏசுனாங்க. அது ஒரு சைட்டு நல்லா ஏசுவாங்க. ஏன்னா நைட்ல வெளியானோம்லக்கா 12 மணிக்கு மேல. படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்றது, பசி வந்திருக்கோம். சரி, அப்புறம்
ஓகே, அந்த பொண்ணுங்க வந்து பைராட் வந்து காரை வந்து விபத்துக்குள்ள ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஏதோ கடவுள் சக்தியால் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னது அதுதான். ஸோ ஐயா சொன்னாங்க, நான் காவலுக்கு இருந்தனால தான் அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளேயும் அதால நுழைய முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அப்போதான் எனக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சிது. ஓகே, உண்மையிலே அப்போ அன்னைக்கு நடந்ததுக்கு காரணம் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நான் எப்பவுமே சயின்டிஃபிக்காக யோசிப்பேன், நான் ரொம்ப பேய்னு யோசிக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கண்ணு திறக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இதெல்லாம். சரி, ஆனால் உங்களுக்கு வந்து பொசஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை சப்பாத்திலேயே அடிச்சாங்க பாவமா? ஏன்னா வந்து நான் ரியாக்ட் பண்ணது வந்து ஒரு மாதிரி டிசி ஆகி நான் வந்து ஒரு மாதிரி சத்தமாக கத்த ஆரம்பிச்சேன். பிகாஸ் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ அதை பற்றியும் வந்து கேட்கும்போது இது கொஞ்சம் பர்சனல்னால நான் அதை பற்றி ஷேர் பண்ணல. பட் அந்த நாள் நான் வந்து ஒரு மாதிரி கத்துனனால அவங்க நினச்சிக்கிட்டாங்க எனக்கு பொசஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் யாரால இருந்தாலுமே ஒரு ஆள் வந்து ஸ்க்ரீம் பண்ணுறாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு ஹிஸ்டரியா வந்துருச்சு, அவங்க பொசஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பேசிக் இமோஷன்ஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தான் கத்திருக்கீங்க ஆக்சுவலா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லைக்கா, ஜஸ்ட் லைக் அப்படின்னு கத்துறது, அந்த மாதிரி தான், சம்திங் லைக் தட். ஸோ பேசிக்கலி ஐ ஃபெல்ட் லைக் வைப்ரேட் லைக் ஒரு மாதிரி வைப்ரேஷன். அதுக்கப்புறம் ராத்திரிலாம் மிட் நைட்லாம் போய் சாப்பிட போவீங்க? அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப்பே பண்ணிட்டோம். நாங்கள் வந்து காலைல கிளாஸ் போயிட்டு வருவோமா, இருட்டுறதுக்குள்ள ராகவா லாரன்ஸ் மாதிரி இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவோம். சமத்தான பசங்க. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.